SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். யாழில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி 30 கோடி ரூபாய் மோசடி. பிரபல பாதாள உலக புள்ளி பஸ் தலித் துபாயில் கைது. செயலிழந்த அரசு இடைய சேவைகள் விசேட கூட்டத்துக்கு ஏற்பாடு. கோட்டபாய தொடர்பில் மீண்டும் பரவும் சர்ச்சைக்குரிய பதிவு வெளியான காரணம். புடினுக்கு ரம் விடுத்த கடும் எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் 4 முறைப்பாடுகளும் வவுனியாவில் 4 முறைப்பாடுகளும் காணப்படுகின்றன. அந்த வகையில் இதுகுறித்து யாழ்ப்பாணம் மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்தார்கள். கைது செய்து விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை 14 நாட்கள் விளக்குமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பஸ் லலித் என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரான லலித் கன்னங்கரா துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயை தளமாக கொண்டு நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலையமைப்புகளை இவர் நடத்தி வந்த நிலையில் இவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ரவீந்திர சதுரங்க டி சில்வா எனப்படும் புருமுனா என்பவரால் ஹங்வெல்ல குறுக்கு வீதி பகுதியில் உள்ள கடையொன்றில் மேற்கொள்ளப்பட்ட கொலை தலைமை தாங்கியவர் இவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இவர் நீண்டகாலமாக உள்ளூர் வர்த்தகரிடம் பணம் பறிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் எனவும் பாரியளவில் போதைப்பொருள் கடத்தக்காரர் எனவும் செயற்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். ஹபத் லலித் கன்னங்கரா என்பவரின் 4 சகாக்கள் ஹங்வெல்ல போலீசார் விசேட அதிரடிப்படையினால் அண்மையில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசு மேக கணிமை சேவையில் ஏற்பட்ட செயலிழப்பு காரணமாக பல அரசு நிறுவனங்களால் வழங்கப்படும் இணையவழி சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட சேவைகளில் பதிவாளர் நாயக திணைக்களத்தின் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் வழங்கும் அமைப்பு, மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் இணையவழி வருமான வரி அனுமதி பத்திர முறைமை, போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் அனுமதி சான்றிதழ் வழங்கும் அமைப்பு, வர்த்தக திணைக்களத்தின் உற்பத்தி செய்யப்பட்ட நாடுகளுக்கான சான்றிதழ் வழங்கும் இணையவழி அமைப்பு, ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய கட்டமைப்பு, உள்ளூராட்சி அமைப்பு மற்றும் வளிமண்டல திணைக்களம், நிறுவன பதிவாளர் திணைக்களம், இலங்கை கணக்கியல் மற்றும் கணக்காய்வு நியமனங்கள் கண்காணிப்பு சபை உட்பட பல நிறுவனங்களின் இணையதளங்களும் அடங்குகின்றன. இதேவேளை சான்றிதழ் பிரதிகளை சம்பந்தப்பட்ட மூலச்சான்றிதழ்களை வழங்கிய பிரதேச செயலகத்திலிருந்து தகவல் முறைமைகளின் உதவியின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என பதிவாளர் நாயக திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் இணையவழி சேவைகளை விரைவில் முழுமையாக வழங்குவதற்கு கொண்டுவர அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று மீண்டும் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் மெனிக்கங்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டடம் தனக்கு சொந்தமானது என்று சில ஊடகங்கள் தவறான செய்தி வெளியிட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தின் பதிவில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கதிர்காம மெனிக்கங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டடம் எனக்கு சொந்தமானது என்று அவ்வப்போது ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு வருவதை காணலாம். திங்கட்கிழமை அக்டோபர் 13, 2025 சில தொலைக்காட்சிகளில் வெளியிடப்பட்ட செய்திகளில் மேற்படி கட்டடத்தை குறிப்பிடும் போது எனது பெயர் மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்படி கட்டடத்தின் உரிமை குறித்து கடந்த காலத்தில் சிஐடி விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணை தொடர்பாக நானும் ஒரு அறிக்கையை அளித்தேன். இது குறித்து என்னிடம் கேட்பதற்கான காரணம் அந்த கட்டடத்திற்கு மின்சார இணைப்பை பெறுவதற்காக ராஜபக்ச என்ற நபரின் பெயரில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பமாகும். இருப்பினும் அந்த விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை. இது தவறான செய்தி அவ்வப்போது வெளிவந்தாலும் தகவலுக்காகவும் கதிர்காம மெனிக்கங்குக்கு அருகில் உள்ள கட்டடம் எனக்கு சொந்தமானது அல்ல என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். கதிர்காம பகுதியில் எந்த ஒரு கட்டடத்தை கட்டுவதிலோ அல்லது பராமரிப்பதிலோ எனக்கு எந்த காரணமும் ஆர்வமும் இருந்ததில்லை என்பதையும் கூற விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். உக்ரைனுடனான போரை ரஷ்யா விரைவில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் உக்ரைன் நீண்ட காலமாக கோரி வரும் டமாஸ்கஸ் ரக ஏவுகணைகளை அந்த நாட்டுக்கு தாங்கள் அளிக்கும் வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். காசா போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்காக அந்நாட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது தனது எக்ஸ்போஸ் ஒன் விமானத்தில் இருந்தபடி அவர் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, உக்ரைனுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தலைமையிலான ரஷ்ய அரசுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுப்பேன். இதற்காக போரில் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய முக்கிய ஆயுதம் ஒன்றை உக்ரைனுக்கு அளிக்கும் விவகாரத்தையும் கையில் எடுப்பேன்.
போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாருங்கள், இல்லை என்று நான் உக்ரைனுக்கு டமாஹாக் ஏவுகணைகளை அனுப்புவேன் என்று புடினுக்கு நான் எச்சரிப்பேன். டமாஹாக் ஒரு அற்புதமான ஆயுதம். அதற்கு தாக்குதல் திறன் மிகவும் அதிகம். அந்த ஆயுதம் உக்ரைன் கைகளுக்கு சோர்வதை ரஷ்யா ஒருபோதும் விரும்பாது. இந்த ஆயுதத்தை நாங்கள் உக்ரைனுக்கு அனுப்பலாம், அனுப்பாமல் கூட போகலாம். ஆனால் அந்த விவகாரத்தை முன்னெடுத்து செயற்படுவது மிகவும் அவசியம். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு டமாஹாக் ஏவுகணைகளை விவகாரம் முதல் படியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி 30 கோடி ரூபாய் மோசடி. பிரபல பாதாள உலக புள்ளி பஸ் தலித் துபாயில் கைது. செயலிழந்த அரசு இடையே சேவைகள் விசேட கூட்டத்துக்கு ஏற்பாடு. கோட்டபாய தொடர்பில் மீண்டும் பரவும் சர்ச்சைக்குரிய பதிவு வெளியான காரணம். புடினுக்கு விடுத்த கடும் எச்சரிக்கை.